இந்த பாம்பெல்லாம் ரேர், ரொம்ப அன்டைம்ல தான் வருது. கட்டு விரியன் மாதிரி இன்னொரு பாம்பு இருக்கும். அது வெள்ளை கலரா இருக்குங்களா ப்ரோ? அது வெள்ளை கலர்ல இருக்காது, அது சாம்பல் கலர்ல கலந்த மாதிரி. பாம்பு வந்து பிரவுன் கலர்ல இருக்குது. எப்படி பியூர் கருப்புல இருக்கோ அது மாதிரி வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். இது கருடாகன்னு நினைச்சேன் ப்ரோ. உண்மையிலுமே இவர் போட்டோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கோட் இருக்கிறது வச்சு. அதான் வந்து நிறைய பேர் வெள்ளிக்கோள் வரையன்னு நினைச்சுக்குவாங்க. இது கட்டுவிரின்னு நினைச்சுக்குவாங்க. இது எப்படி பியூர் கருப்புல இருக்கு பாம்பு, அது வந்து பியூர் பிரவுன்ல இருக்கும். இது வந்து வெள்ளை கலர்ல கோடு இருக்கு பாருங்க, ரொம்ப பென்சில்ல ஷார்ப்பா போட்ட மாதிரி கோடு இருக்கும். அது வெள்ளை கலர்ல கோடு இருக்கும், டபுள் டபுள் மார்க் வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் மாதிரி இருக்கும் கோடு. அது வந்து வெள்ளிக்கோள் வரையன்னு சொல்லுவாங்க. நஞ்சு இல்லாத பாம்பு அது. அது வந்து சாம்பல் நிறத்துல இருக்குங்க. அது பிரவுன் கலர்ல. பிரவுன் கலர்ல. இப்போ எதை இதுல விஷம்னு சொல்றீங்க? புரியல. இது விஷமுள்ள பாம்பு எது? என்னென்ன சொல்ல பாம்புனா இதுதான் கட்டுவிரியன். கட்டு வரையன்னு சொல்லுவாங்க. கட்டுவிரியன் பாம்பு, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு. இதெல்லாம் வந்து நஞ்சுள்ள பாம்பு. நஞ்சுள்ள பாம்பு இதெல்லாம் கடிச்சா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. நஞ்சுல்லாத பாம்பு என்னென்ன? அது நிறைய ஏகப்பட்டது இருக்கு. கொம்பேரி மூக்கன், சாரப்பாம்பு, வெள்ளிக்கோள் வரையன், இன்னும் எண்ணெய் பனையன்னு சொல்லுவாங்க, குக்கரி ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குன்னு வைங்களேன். அதெல்லாம் வந்து விஷம் கிடையாது. சுத்தமா நஞ்சு அப்படின்றது சுத்தமா கிடையாது. இதுதான் ப்ராப்ளம்னு வைங்களேன். இதுதான் ப்ராப்ளம். இந்த பாம்பு கட்டு வீரியன் மட்டும்தான். விரியன்றது வேற, இது வந்து வரையன். விரியன் அப்படிங்கிறது அது வேற. அது வேற வகை, இது வேற வகையை சார்ந்ததுன்னு வைங்களேன். கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் மட்டும்தான் விரியனோட சேர்ந்து. இது வந்து வரையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விஷம் பாத்தீங்கன்னா நாகப்பாம்பு விஷமும் இதுவும் ஒரே விஷம். நியூரோடாக்சிக்னு சொல்லுவாங்க, நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விஷம். நாகப்பாம்புக்கும் இந்த பாம்புக்கும் ஒரே விஷம். கண்ணாடி விரியனுக்கும் சுருட்டை விரியனுக்கும் அதுக்கு ஒரு விஷம். அது ஹீமோடாக்சிக்னு சொல்லுவாங்க, ரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாம்புன்னு வைங்களா. இந்த பாம்பு வந்து கட்டு விரியன் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா இந்த பாம்புக்கு வந்து பல்லு வந்து ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப சின்னதா இருக்கும்னு வைங்களேன். நம்ம நாகப்பாம்புக்கு இருக்கிற மாதிரி, கண்ணாடி விரியனுக்கு இருக்கிற மாதிரி பெரிய பல்லு அந்த மாதிரிலாம் இருக்காது. இதோட பல்லு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால கடிச்சது தெரியாது. இப்ப கொசு கடிச்ச மாதிரி இருக்கும்னு வைங்களேன். கடிச்சது அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. மத்த பாம்பு கடிக்க தெரியுற மாதிரி இது வந்து எப்படின்னா எறும்பு கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதோட இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் வலி, அவ்வளவுதான் வலி. மத்தபடி ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் கடிச்சது தெரியாம கொசு கடிச்சது அந்த மாதிரி தட்டி விட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. நல்லா அசதியா தூங்குறவங்க தூக்கத்திலேயே இறந்துடுறது. இல்ல ரொம்ப ப்ராப்ளம் அதிகமானதுக்கு அப்புறம் தான், ரொம்ப வலி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாத கடிச்சிருக்கேன். எங்க கூட இது கடிச்சுக்கணும் அடையாளம் இருக்குங்களா? இது அந்த அளவுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பல்லு இருக்கும். இது ரொம்ப சின்ன பல்லுன்றத காட்டி அவ்வளவு இதை டக்குன்னு அடையாளம் தெரியாது. இது சின்ன பாம்பா இருக்கிறதுக்கு பல்லு இருக்கு. நார்மலா பெரிய வளர்ந்த பாம்புக்கே பல்லு ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கும். சின்ன பல்லு தான். நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப அன்டைம். இது வரலும் நான் இந்த பாம்பு பிடிச்சது, நான் ஒரு 7-8 வருஷமா பிடிச்சிட்டு இருக்கேன் பாம்பு. இந்த பாம்பு இது வரலும் நான் மிஞ்சி போனா ஒரு 15 பாம்பு 20 பாம்பு தான் பிடிச்சிருக்கேன். 7 வருஷத்துல இதுதான் பிடிச்சிருக்கீங்க. இந்த பாம்பு வந்து மொத்தமே ஒரு 15 to 20 பாம்பு பிடிக்கிறதே ரேர். கட்டு விரியன் அவ்வளவு சீக்கிரம் சிக்கிறது. ஆனா கண்ணாடி விரியன் ரெகுலரா மாட்டோம். அது நல்லா மொத்தமா இருக்கும், நல்ல உருவம் பெருசா இருக்கும், ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு சவுண்டு பயங்கரமா கொடுக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாம்பு. முந்தானத்து நைட் ஒன்று பிடிச்சோம், நேற்று நைட் ஒன்று பிடிச்சோம். அந்த மாதிரி இந்த கட்டு விரியன் வந்து கொஞ்சம் ரேர், ரொம்ப அன்டைம்ல பார்க்கலாம் நீங்க. இதே வந்து கண்ணாடி விரியன் எல்லாமே நைட் டைம்ல தான் வரக்கூடிய பாம்பு தான். ஆனா கண்ணாடி விரியன் நாங்க அவ்வளவு சீக்கிரம் சர்வசாதாரணமா சிக்கும். இந்த கட்டு விரியன் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றிங்க ப்ரோ. நாங்க கால் பண்ண அடுத்த என்ன நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு உண்மையிலுமே மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. உங்களுக்கு ஹெல்ப் மைண்ட் உங்களுமே ரொம்ப பாராட்டுறோம். அப்படியே உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. உங்க பேரு, உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. என் பேர் முருகன். மொபைல் நம்பர் வந்து 8189993331. 24/7 நாங்க எப்பவுமே ஹீரோ டவுன் ஃபுல்லா 24/7 ரெஸ்க்யூ பண்ணுவோம். என்ன நாங்க ஏதாவது ரிலீஸ் பண்றதுக்கு அந்த டைம்ல வெளியில போயிட்டோம்னா அந்த டைம்ல மட்டும் வர முடியாது. மத்த டைம்ல வந்துட்டோம். ஓகே ப்ரோ, நன்றிங்க ப்ரோ. ஓகே. இத பாக்குறீங்களா தேவையில்லையா? இதோ அதே சைஸ் தான். என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான். ஆனா வெளிய வராதுல்ல. சொன்ன மாதிரி நீ அப்படியே சொன்ன மாதிரி உள்ள பார்க்கலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். நான் வெளியில எடுத்து காட்டலாம் நினைச்சேன். இது நீல பை தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நான் கண்ணாடி வரையினே அதில் போய் பார்த்தோம். அடுத்து பாக்குறியா? எங்க அது? எங்க இருக்கு பாருங்க. இங்க தான் ஸ்டிக் வச்சிருக்கீங்க. இல்ல டார்ச் தெரியுதுங்களா? தெரியுது. தண்ணி பம்பு. பா பைக்குல தண்ணி பம்ப் பாரு. ஒரு அழகா கண்ணாடியோட பளிச்சிட்டு இருக்குது. வந்து பாருங்க. கண்ணாடி மாதிரி உங்களுக்கு இது தெரியாது. நல்லா பளபளன்னு தெரியறது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தான். கட்டு விரியன் தான் நல்லா பளபளன்னு இருக்கும். இதுவும் நல்லா பளபளன்னு இருக்கும்.
நான் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆமாம் இது டைமண்டாக இருக்கும். இதுலேயும் வந்து ப்ரௌன் டைமண்டாக வருது, கருப்பு டைமண்டாக இருந்துச்சு. இப்போ பாம்பு ஃபுல்லாக கருப்பு டைமண்டாக இருந்துச்சுங்களா? கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பட் நம்ம அது விஷம் இருக்குன்னு தெரியல. நம்ம கன்ஃபார்ம் ஏன்னா மக்கள் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்குலாம் ஃபோனில் சொல்கிறாங்களே ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அங்கே போனால் அவங்க சொல்கிற பாம்பை விட நம்ம அங்கே போய் பார்த்தா வேற ஒரு பாம்பு இருக்கும். மேக்ஸிமம் அவங்க கூப்பிடுற இடத்துல அவங்க சொல்ற பாம்பு அதுல இருக்கவே இருக்காது. இந்த பாம்பு இருக்குன்னு சொல்லி சார பாம்பு இருக்குன்னு கூப்பிடுவாங்க, போனா நாகப்பாம்பு இருக்கும். நாகப்பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, போனா சார பாம்பு தண்ணி பாம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன் கூட ஒரு நிமிஷம், வீட்டுக்குள்ள எல்லா பொருளும் இருக்கு. நான் வீட்டுக்குள்ள போச்சுன்னு எப்படி கரெக்டாக உங்களால கெஸ் பண்ண முடியுங்களா? எல்லாம் கொஞ்சம் இருக்கு வீட்டுக்குள்ள பொருள், அது எப்படி நீங்க கெஸ் பண்ண முடியுங்களா? கெஸ் பண்ண முடியும்னா நார்மலா எங்களுக்கு தெரியும், ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல எல்லாம் போகலான்னு தெரியும். அதனால போய் அந்த இடத்துல தெரியும். ஆனா 100% பாம்பு இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாது. அங்க போய் தேடி பார்த்து இருந்ததுன்னா கண்டுபிடிப்போம், அவ்வளவுதான். இருந்ததுன்னா பிடிப்போம், அவ்வளவுதான். மற்றபடி அது நம்ம வர வச்சு பிடிக்கிறது, அந்த மாதிரி வாசம் வச்சு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. சும்மா வந்து நாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க அதனாலதான் என்ன சொல்லுவோம்னா, பார்த்தா தயவு செஞ்சு நாங்க வர வரல பாத்துட்டே இருக்கோம். ஒரு சிலர்லாம் வர சொல்லிடுவாங்க. இப்ப வீட்டுல எல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன், என்னை வர சொல்லிடுவாங்க. நான் வரதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு உள்ள சமையல் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல அந்த பக்கம் பக்கத்துல ஒரு 4-5 வீடு இருக்கும், அந்த பக்கம் தள்ளி நின்று பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தா பாம்பு அது எங்கேயோ போயிருக்கும், பக்கத்து ஏரியாவுக்கே போயிருக்கும். நம்ம இங்கே தான் போச்சு பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. இல்லை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு நான் அதை கூப்பிட சொன்னீங்க. எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியல. உங்க யார் நம்பருமே இல்லை. கூகுள் சர்ச் பண்ணி தான் உங்கள் நம்பர் எடுத்துங்க பண்ணாங்க. கூகுளில் இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க, ஃபயர் சர்வீஸில் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. இல்லை கூகுள் சர்ச் பண்ணி தான் இப்போ க்ரோமில் போய் தான் உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணி கட்டினிருப்பேன். உங்கள் நம்பரே எடுத்துங்க நான். ஓகே ஓகே. இது எங்க கொண்டு போய் விட்டுருவீங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, ஒண்ணா இது எப்ப இங்க பிடிச்சிருக்கீங்க? உங்க கூண்டு நீங்க எங்க வச்சிருக்கீங்க?